ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன் இல்லத்தில் நான் விளக்கேற்றிவிட்டேன். உன் லட்சியம் நிறைவேறப் போகிறது குழந்தையே. நீ எண்ணி ஏங்கிய கனவுகள் உன் கரம் வந்து சேரும். நீ செல்வ செழிப்போடு நலமோடு வாழப்போகிறாய் குழந்தையே. உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும். உன் கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அது நிறைவேறும். உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் என் குழந்தையே. உனக்கு வழித்துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். அன்பு குழந்தையே, எது உன்னை துன்புறுத்தினாலும் நீ கவலைப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ மனமாற நம்பு. அனைத்தும் நன்மைக்கே. என் பாதங்களில் உன் துன்பங்களை சமர்ப்பித்து விடு. எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தாய். கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு தாங்கினேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை. ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய். இதை நீ நினைவில் வைத்துக்கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னிடம் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டு இருக்கிறாய். உன்னை வழிநடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என் கடமை. உன்னோடு உன் சாய் தேவா நான் இருக்கும்போது நீ நம்பிக்கையை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு. என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் கிடைக்கும். உன் கர்ம பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது உன் சாயப்பாவான என் பொறுப்பு. உனக்குள் நான் இருக்கும்போது நீ எதற்கு உனக்கு யாருமே இல்லை என்று நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாய்? அந்த எண்ணம் தவறானது, ஆபத்தானதும் கூட. எல்லா சுமைகளையும் என்னிடம் நீ கொட்டிவிட்டாயல்லவா? பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு சிறியதாக படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும். அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் குழந்தையே. நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே. பிறகு பார், நீ இதுவரை எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி உன் அப்பாவான நான் செய்வேன். எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது தங்கமே. இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிச்சயம் உச்சத்தை அடைவாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?